கேளுங்க. பெரம்பூர் தொகுதியில தாவேக தலைவர் விஜய் போட்டியிட இருக்கிறார்னு தகவல் சொல்றாங்க. அவர்களை எதிர்த்து அதிமுக நேரடியாக களம் காணவில்லையா? இது என்ன கேள்வி? கூட்டணின்னு அமைத்த பிறகு எல்லாம் சமமா தான் பார்க்கணும். இவர் பெரியவர் அவர் பெரியவர் அங்க இடம் கிடையாது. எங்க கூட்டணி பொறுத்த வரைக்கும் அனைவரும் சமம். எல்லா கட்சிக்கும் பலம் இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சியும் சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும். சிறுதுளி பெருவெல்லம். ஆகவே இந்த கட்சி சின்னது அந்த கட்சி சின்னதெல்லாம் இங்க இடமே கிடையாது. இங்கே எங்க கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே தான் பார்க்கிறோம். எங்க கட்சி அத்தனை பேரும் ஒரு முகமாகத்தான் பார்க்கிறோம். அதனால அனைத்து கட்சி எங்க 234 தொகுதிகளும் எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். அதிமுக ஆட்சி அதெல்லாம் விருப்பம். எங்களெல்லாம் திமுக மாதிரிலாம் கண்டிஷன் கிடையாது. எங்க கட்சியில் இருக்கிறதெல்லாம் ஜனநாயக முறைப்படி செயல்படுகின்ற கட்சி. அந்தந்த கட்சிகள் என்ன விருப்பம் இருக்குதோ அந்த கட்சியின் அடிப்படையில் போட்டியிடும். ஊடக நபருக்கும் பத்திரிகைகளுக்கும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. பிரதான கட்சி அதிமுக கட்சி. எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் வாக்கு வங்கி உள்ள கட்சிகள். நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். எதிர்ப்பு ஓட்டு எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் போட்டியிடுற தொகுதிக்கு தான் கிடைக்கும். அதுல எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில இங்க இருக்கிற கூட்டணிகள்லாம் அமைத்து போட்டிட்டு இருக்கிறோம். மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. மக்கள் கொதித்து போயிருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளுமாக பிரதான எதிர்கட்சியாக இருந்த சட்டமன்றத்திலேயே மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைத்து மக்களுக்காக வாதாடி இருக்குது. அதான் பார்க்கணும். மக்களுக்காக போராடுகின்ற கட்சி அதிமுக கட்சி. எங்க கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் அனைத்தும் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றனர். அவ்வப்போது எந்தெந்த இடத்துல மக்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அந்தந்த இடத்துல எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏற்கனவே அவர்கள் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க. மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்காக போராட்டங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். ஆக அப்படி இருக்கின்ற பொழுது எதிர்ப்போட்டு எங்க கிடைக்கும்? மக்களுக்காக யார் குரல் கொடுக்கிறாங்களோ அவருக்கு தானே கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது.